ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான சன்னா மசாலா இல்லை சன்னா குருமா கூட சொல்லலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஆனியன்ஸ் இந்த சைஸில் எடுத்து ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது ஒரு சின்ன சைஸ் பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது அந்த ஆனியன்ஸை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் நல்லா வதங்கி வர மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது டொமேட்டோஸையும் கட் பண்ணி ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். இதில் எப்படியும் இந்த மசாலாவை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்குற வரலும் வதக்கி விட்டுப்போம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நான் பார்த்திங்கன்னா இந்த சன்னாவை ஒரு கைப்பிடி போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் அந்த சன்னா நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போது இதை அப்படியே ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா சூடாகி வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு அரை வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரலும் வதக்கிக்கோங்க. இல்லை பார்த்திங்கன்னா நான் ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸ் போட்டிருக்கேன். இதையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வர வரலும் நம்ம இதில் வதக்கி விட்டுப்போம். இதை நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். அப்போது அது எண்ணெயோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இதை இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கோட் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பாயில் ஆகி வரும்போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணி இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வர மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகி வரும்போது நம்ம லிட் ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த சன்னாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா சேர்ந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது அந்த மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் ஆகி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லாவே எல்லாமே குக் ஆகி வந்துடுச்சு. ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த டைமில் இது ஆப்ஷனல் தான். உங்கள் வீட்டில் கஸ்தூரி மேத்தி இருந்தால் அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அதுலேயே இருந்துடும். ஸோ 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதை ஒரு சப்பாத்தி கூடயோ
இல்லை நீங்கள் தோசை கூட சாப்பிட்லாம், சாதத்தோடவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.